Hello everyone, நம்ம இப்ப C programmingல 4th unit பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எப்படி எழுதலாம்னு பார்த்தோம். இன்னைக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது டைனாமிக் மெமரி அலோகேஷன். சோ இன்னைக்கு அந்த டாபிக் பார்க்கலாம். பாருங்க, டைனாமிக் மெமரி அப்படின்னா என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் அலோகேட்டிங் மெமரி டூரிங் ரன் டைம். இப்போ ஒரு வேரியபிளுக்கு அந்த டேட்டா டைப் பொறுத்து அது மெமரி அலோகேட் ஆகிருக்கும். ஸோ அந்த வேரியபிளுக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளா டிசைட் பண்ணி நம்மளா அலோகேட் பண்றதுக்கு பேர் தான் டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஸோ இதுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே stdlib.h இப்படிங்கிற கெட்டர் ஃபைல்ல தான் டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம டைனாமிக் மெமரி அலோகேஷன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் stdlib.hங்கிற கெட்டர் ஃபைல ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். ஸோ அது மாதிரி என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, சி லாங்குவேஜ் என்னென்ன ஃபங்க்ஷன் சப்போர்ட் பண்ணுதுன்னு பாருங்க. malloc, calloc, realloc, free. ஸோ இந்த 4 ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம டைனாமிக் மெமரி அலோகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் malloc என்னன்னு பாருங்க. இட் allocates a block of memory that contains the number of bytes specified in its parameter. இது ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். எவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும்னா, இப்போ நம்ம இன்டிஜர்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இன்டிஜருக்குன்னு ஒரு சைஸ் இருக்கும், ஒரு மெமரி ஸ்பேஸ் இருக்கும். எத்தனை இன்டிஜர் யூஸ் பண்றோமோ அத்தனை இன்டிஜருக்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் malloc அலோகேட் பண்ணணும். ஸோ void malloc நம்பர் இன்டூ சைஸ் ஆஃப் இன்டிஜர். எத்தனை இன்டிஜருங்கிறது அது நம்பர்ல இருக்கும். ஸோ ஒரு இன்டிஜருக்கு எவ்வளவு சைஸோ அதுக்கு தகுந்த மாதிரி, எத்தனை இன்டிஜரோ அதுக்கு தகுந்த மாதிரி மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும். ஸோ இதான் malloc. callocனா என்னன்னா, இட் அலோகேட்ஸ் மெமரி ஸ்பேஸ் ஃபார் அரே எலமெண்ட்ஸ். ஒரு அரே எலமெண்ட்ஸ்க்கு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணா calloc யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை இனிஷியலைஸ் டு 0க்கு இனிஷியலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்டரை மெமரிக்கு கொடுத்துரும். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஏ பாயிண்டர் டு மெமரி. பாருங்க, பாயிண்டர் ஈக்குவல் டு கேஷ் டைப் calloc n, எலமெண்ட் சைஸ். ஓகே, இதான் callocங்கிறது. நெக்ஸ்ட் realloc என்னன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். இப்போ malloc வச்சோ இல்ல calloc வச்சோ மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். நம்ம அலோகேட் பண்ண மெமரி ஸ்பேஸ் பத்தல, நமக்கு இன்னும் மெமரி ஸ்பேஸ் தேவைப்படுதோ, இல்லைன்னா நம்ம அலோகேட் பண்ண மெமரி ஸ்பேஸ் ரொம்ப அதிகமா இருக்குனாலோ நம்ம ரீஅலோகேட் யூஸ் பண்ணி அதை மாத்திக்கலாம். ஸோ அதான் ரீஅலோகேட் பண்றோம், மறுபடியும் அலோகேட் பண்றோம். அதுக்காக ரீஅலோக்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். பாருங்க, இஃப் த ப்ரீவியஸ்லி அலோகேட்டட் மெமரி, ப்ரீவியஸா நம்ம அலோகேட் பண்ண மெமரி இஸ் நாட் சஃபிஷியன்ட், பத்தல அப்படின்னா we can change the previously allocated memory size. நம்ம மறுபடியும் அந்த மெமரி சைஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னா ரீஅலோக்ங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்க, void realloc எந்த அட்ரஸ்ல நம்ம சேஞ்ச் பண்ணணுமோ அந்த அட்ரஸை கொடுத்துட்டு நியூ சைஸ், மறுபடியும் புது சைஸ் என்ன கொடுக்க போறோமோ அதை கொடுத்துக்கணும். ஸோ இதான் ரீஅலோக்ங்கிற ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஃப்ரீங்கிற ஃபங்க்ஷன். இப்போ நம்ம மெமரி ஸ்பேஸ் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த மெமரி ஸ்பேஸை டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரீங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் டு ஃப்ரீ த மெமரி அலோகேட்டட். நம்ம அலோகேட் பண்ண மெமரி நமக்கு தேவையில்லைன்னு அதை ஃப்ரீ பண்ணிடுறாங்க, டெலீட் பண்ணிடுறாங்க. ஸோ void free, எந்த அட்ரஸ் நம்ம வேண்டாமோ அந்த அட்ரஸ் கொடுத்துடணும். ஸோ இவ்வளவுதான் டைனாமிக் மெமரி அலோகேஷன்ங்கிறது. ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். பாருங்க, எப்பயும் போல std.h ஹெடர் ஃபைல் போட்டாச்சு. இப்போ டைனாமிக் மெமரி அலோகேஷன் பண்றதுனால stdlib.h ஹெடர் ஃபைல் போடுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த ப்ரோக்ராம் தான், சிம்பிளான ப்ரோக்ராம். ஒரு அரே எலமெண்ட்ஸ்க்கு சம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஒரு அரே எலமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த எல்லா எலமெண்ட்ஸையும் ஆட் பண்ண போறோம். இவ்வளவுதான் ப்ரோக்ராம். இதை வந்து டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஸோ அந்த எலமெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளா மெமரி அலோகேட் பண்ணி பண்ண போறோம். பாருங்க, மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் போல ஒரு அரே கெட் பண்ணணும்னா n தேவை, i தேவை. அதே மாதிரி சம் கண்டுபிடிக்கணும்னா சம்ங்கிற ஒரு வேரியபிள் தேவை. இப்போ மெமரி அலோகேட் பண்றதுனால பாயிண்டர் கொடுக்கணும். ஸோ ஸ்டார் பின்னு ஒரு வேரியபிள் கொடுத்தாச்சு. ஸோ எப்பயும் போல enter the number of elements, எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும்னு நம்ம கேட்கும், அதை nல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எத்தனை எலமெண்ட்ஸ் வேணும்னு நமக்கு தெரிஞ்சாச்சு, எல்லாமே இன்டிஜர்லாம் வரப்போகுது. ஸோ அதுக்கு நம்ம மெமரி அலோகேட் பண்ணலாம் இல்லையா. ஸோ அதுக்கு பிங்கிறதுல தான் நம்ம அலோகேட் பண்ண போறோம். எல்லாமே இன்டிஜர் டேட்டா டைப் malloc யூஸ் பண்ணி எத்தனை எலமெண்ட்ஸ் வருது, n. ஸோ n எலமெண்ட்ஸ் இன்டூ சைஸ் ஆஃப் இன்டிஜர். ஒவ்வொரு இன்டிஜருக்கு எவ்வளவு மெமரி ஸ்பேஸோ n இன்டிஜருக்கு அவ்வளவு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்றோம். ஸோ அலோகேட் பண்ணி pல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, printf enter the array elements. நம்ம மெமரி அலோகேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அவங்களே எலமெண்ட்ஸ் என்டர் பண்ண சொல்லலாம். ஸோ என்டர் பண்ண சொல்றோம். என்டர் பண்ண சொன்னோன்னே இப்போ மறுபடியும் நம்ம எலமெண்ட்ஸ் கெட் பண்றோம். என்டர் பண்ற எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கெட் பண்ணணும். அதுக்கு எப்பயும் போல ஃபார் லூப். எங்க கெட் பண்றோம்னு பாருங்க, பிங்கிற அந்த பாயிண்டர் அரேல தான் இங்க கெட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பில உள்ள வேல்யூவை சம்ல ஆட் பண்றோம். ஸோ இப்போ இவ்வளவுதான் அந்த ப்ரோக்ராம். இப்போ அந்த சம்மை பிரிண்ட் பண்றோம். printf sum equal to %d sum. ஓகேவா, பிரிண்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மெமரி ஸ்பேஸ், நம்ம ப்ரோக்ராம் முடிஞ்சு. ஸோ மெமரி ஸ்பேஸ் தேவைங்கிறனால ஃப்ரீ மெமரி ஸ்பேஸ் வேண்டாம் அப்படின்னு டெலீட் பண்ணியாச்சு.
ஸோ பாருங்க அவுட்புட்ல எந்த சேஞ்சுமே இருக்காது, ஏன்னா மெமரி தான் நம்மளா அலோகேட் பண்றோம். ஸோ அவுட்புட்டுக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 3 எலமெண்ட் என்டர் பண்றாங்க. என்டர் த அரே எலமெண்ட்ஸ் என்னென்ன எலமெண்ட் நம்ம என்டர் பண்ண சொல்றோம், 1 2 3 3 எலமெண்ட் என்டர் பண்றாங்க. ஸோ சம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணா 6 வருதுன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இவ்வளவுதான் டைனாமிக் மெமரி அலோகேஷன்ங்கிறது. ஒரு ஒரு மெமரி ஸ்பேஸை நம்மளா அலோகேட் பண்றதுக்கு பேர் தான் டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஸோ அதுக்கு 4 ஃபங்க்ஷன் பார்த்தோம். 4 ஃபங்க்ஷன் என்னென்ன பண்றோம்னு பார்த்தோம். அதுக்கு சின்டாக்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கணும். ஸோ இவ்வளவுதான் டைனாமிக் மெமரி அலோகேஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.